பௌத்திரம் ஃபிஸ்டுலா சர்ஜரி முடிஞ்சோடனே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பயம் இது திரும்ப வருமா அப்படிங்கிறது தான். எல்லா டைப் ஆஃப் ஃபிஸ்டுலாவும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்ஜரி பண்ணால் 100% க்யூர் ஆயிரும் அப்படிங்கிறது எந்த ஃபிஸ்டுலாக்கும் கிடையாது, எந்த விதமான சர்ஜன் கிடையாது, எந்த விதமான டெக்னிக் ஆஃப் சர்ஜரிக்கும் கிடையாது. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் ஒரு சான்சஸ் ஆஃப் திரும்ப வர்றதுக்கு இருந்துக்கத்தான் செய்யுது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி நம்ம வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்தாலே போதும். அதில் வந்து ஒரு 50% ஆஃப் த ரிகரன்ஸ் சான்சஸாக அது ஒரு விஷயத்துலேயே நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஒரு 10 விஷயங்கள் எதெல்லாம் வந்து நம்ம பண்ணாமல் விட்டால் ஃபிஸ்டுலா திரும்ப வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது முழுக்க முழுக்க பேஷண்ட்டோட கையில் இருக்குது. அதனால் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை அண்ட் சக்தி ஃபர்டிலிட்டி. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுடைய ஸ்ரீ சக்ரா ஹெல்த் கேருங்கிற யூடியூப் சேனலில் போய் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டினாக கேளுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிஸ்டுலானா என்னங்க டாக்டர் அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு ஆசன வாயில் ஏற்படுற பௌத்திர கட்டி, அது உள்ளேருந்து ஒரு ட்ராக் வழியாக வெளியே வந்து அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங்காக வந்துடும். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதுதான் பௌத்திரம்னு தமிழில் சொல்கிறதுங்க. இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டுமே தீர்வாக இருக்கும். பட் அறுவை சிகிச்சையில் நிறைய டைப் ஆஃப் அறுவை சிகிச்சைகள் இருக்குது. அதில் நிறையா ஃபெயிலியர் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த 10 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஃபெயிலியர் ரேட்ஸ் வந்து கணிசமான அளவில் நம்ம வந்து குறைக்க முடியும். நம்பர் 1, நம்மளுடைய சர்ஜனை டைரெக்டாக ரெகுலர் ஃபாலோ அப்பில் இல்லாமல் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி வர சொன்னால் இன்னொரு 2 வீக்ஸ் கழித்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. இது எல்லாருமே நடக்கிறது தான். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், யாராவது கூட்டிகிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். நம்மளே ரிக்வஸ்ட் பண்ணி அந்த சர்ஜன் கிட்ட இன்னும் ஒரு 2 நாள் கழித்து வரட்டுமா அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரியான எக்ஸ்கியூசஸை நம்ம எடுத்துக்குவோம். இதில் என்ன அசௌகரியங்கள்னால், நம்ம எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சர்ஜன் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் இருந்ததுன்னா அது ஏர்லியராக அந்த சர்ஜன் வந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த ஃபிஸ்டுலாவோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் வூண்ட் ஹீலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும், கரெக்டான ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோமா அப்படிங்கிறதையும் சர்ஜனை பார்த்து அவங்களோட கைடன்ஸில் அந்த வூண்டு ஹீல் ஆகிட்டே வர்றது மிக மிக முக்கியம். என்ன ரீசன் அப்படின்னா, பெரும்பாலான ஃபிஸ்டுலாஸ் வந்து ஒரு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரியில் பண்ணுறதுனால வெளி ஓப்பனிங் சின்னதாக தான் இருக்கும், உள்ளே பெருசாக இருக்கும். ஸோ எந்த ஊண்டாக இருந்தாலும் குழியாக இருந்தாலும் கீழேருந்து மேல் வந்து அடைச்சா தான் அது வந்து நல்ல ஹீலிங்காக இருக்கும். அது அவசரப்பட்டு மேல் துவாரம் அடைச்சிருச்சுன்னா உள்ள அந்த கேவிட்டி, அந்த வங்கு மாதிரி பொசிஷன் அப்படியே தொடர்ந்து இருக்கும். அதில் செக்ரீஷன்ஸ் ஆகி நாளைக்கு அது ஃபிஸ்டுலாவாக திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ரெகுலர் ஃபாலோ அப் வித் த சர்ஜன்ஸ் வந்து மிக மிக முக்கியம். இரண்டாவது முக்கியமானது வூண்டு கேர். ஒவ்வொரு ஃபிஸ்டுலாக்கும் வூண்டு கேர் டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது சிலது வந்து ஃபிஸ்டுலாட்டமி பண்ணியிருப்பாங்க, ஃபிஸ்டுலெக்டமி பண்ணியிருப்பாங்க, லேசரில் பண்ணியிருப்பாங்க, ஹோல்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் வச்சுருப்பாங்க உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஜிக்கல் ப்ரிஃபரன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம அவங்க கொடுக்குற ஒரு சிட்ஸ் பாத் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், பீட்டடின் போட்டு வாஷ் பண்ணுறதாகட்டும், ஆயின்மெண்ட்ஸ் வைக்கிறதாகட்டும், க்ரீம்ஸ் வைக்கிறதாகட்டும், சோப் வாட்டர் வாஷிங் ஆகட்டும், ரெகுலர் உட்காந்து நல்லா சோப் போட்டு கழுவுறதாகட்டும், இல்லைன்னா வேறு மெடிசின்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த டியூப் மாதிரி வச்சுருக்கும் போது அதையே வந்து ரெகுலர் க்ளீனிங் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு வூண்டு கேர் டெக்னிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த இடத்துல நம்ம ஒரு லெஷாண்டியாக சர்ஜரி பண்ணியாச்சு நீ சரியாயிரும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மனசில் எடுத்து ஒவ்வொன்றா டெய்லி செஞ்சுட்டு வரணும். அதே மாதிரி சர்ஜிக்கல்ஸோட ஃபாலோ அப் விசிட் அப்போ நான் கரெக்டாக தான் வூண்டு கேர் கொடுத்துட்ருக்கேன்னா இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ண வேண்டி இருக்குமாங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறது மிக அவசியம். மூன்றாவது முக்கியமானது கான்ஸ்டிபேஷன். எந்த வூண்டு ஹீல் ஆகணுன்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும், நிறைய பழங்கள் நிறையா சாப்பிடணும், ப்ரிஃபரபிளி வாழைப்பழம், ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கான்ஸ்டிபேஷன் ஏற்படுற மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துருந்தால் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி வேறு கான்ஸ்டிபேஷன் காசிங் ஃபுட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து மோஷன் போகணுமே அப்படிங்கிறக்காக சரியாக நம்ம வந்து சாப்பிடாமல் இருந்துருவோம். ஒரு 4-5 டேஸ் நீர் ஆகாரமாக எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தண்ணியில் எந்த விதமான நியூட்ரிஷனும் கிடையாதுங்க. நல்ல ஹெல்த்தி ஹை ஃபைபர் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டால் தான் அந்த காயம் வந்து சீக்கிரம் ஆறி வரும்.
ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல மோஷன் வந்து டெய்லி நல்ல ஒரு பதமான மோஷன் போயிட்டு இருந்தால் தான் அந்த ஆசனபாய் நல்லா விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கும். இது வந்து லூஸ் மோஷனாகவும் போனாலும் சிரமம், கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சிரமம். அதனால் அவாய்ட் கான்ஸ்டிபேஷன். 4வது முக்கியமானது மெடிசின்ஸ். நம்ம யூஷுவலாக ஃபிஸ்ட்லா சர்ஜரி முடிஞ்சோடனே சர்ஜரி தான் எல்லாமே, நம்மளுக்கு இப்போ வலி இல்லை அதனால் பெயின் கில்லர் வேண்டாம், நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இல்லை அதனால் ஆன்டிபயோட்டிக் வேண்டாம், இந்த மாதிரி நம்மளே செல்ஃப் மெடிசின்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது மிக மிக தவறு. ஸோ எல்லாமே நம்மளுடைய சர்ஜனோட ப்ரிஃபரன்ஸ்க்கு விட்டுறது நல்லது. அவங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் ஆன்டிபயோட்டிக் கண்டினியூ பண்ணணும், எப்போ வூண்ட் ஹீலிங் நல்லா இருக்கும், பண்ணாமுட்டா என்ன ஆகும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா மறுபடியும் அது ரிக்கரன்ஸ் வந்துடுமே அப்படிங்கிற எல்லா விஷயமுமே தெரியும். அதனால் எந்த மெடிசின்ஸாக இருந்தாலும், ஒரு பெயின் கில்லர் மெடிசன் ஆகட்டும், ஜெல் ஆகட்டும், ஆயின்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு லோஷன்ஸ் ஆகட்டும், சிக்ஸ் பாத் ஆகட்டும், எல்லாமே வந்து சர்ஜன் என்றைக்கு வேண்டாம் போது நிறுத்திடுங்கன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம அதையே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கவனத்தில் கொண்டு அதை கண்டினியூ பண்ணுறது மிக அவசியங்க. 5வது விஷயம், சீக்கிரமே வேலைக்கு திரும்பிடுறது. ஃபிஸ்டுலாங்கிறது ரொம்ப மைனர் ப்ரொசீஜராக இருந்தாலும் நம்ம ஒர்க் ஸ்கெட்யூலை பொறுத்து தான் நம்ம ஒர்க்குக்கு போகலாமாங்கிறத யோசிக்கணுங்க. யூஷுவலாக இந்த ஃபிஸ்ட்லா சர்ஜரி பண்ணோன்னே ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் வந்து அந்த வூண்டு கேருக்காக நம்ம டாய்லெட்டில் உட்காந்து வாஷ் பண்ணுறதாகட்டும், ஆயின்மெண்ட்ஸ் வைக்கிறதாகட்டும், ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிறதாகட்டும், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது எல்லாமே ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கும். சில ஒர்க்குகள் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க்கோ, ஒர்க் அட் ஹோமில் இருந்தாலோ இந்த மாதிரியான இருந்ததுன்னா நம்ம தாராளமாக நம்மளுக்கு டைம் கிடைக்கும், டாய்லெட்டில் போய் அதை பண்ணிட்டு வந்துடலாம். ஈவன் ஆஃபீஸ் கோயிங் பீப்புளே வந்து அவங்க பர்ஸில் வந்து இந்த ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ், சோப்ஸ் எல்லாம் கேரி பண்ணுவாங்க. ஆஃபீஸில் ஒரு நல்ல ஹைஜீனிக்கான டாய்லெட் இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். இதை இல்லாமல் நம்ம இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களோ, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களோ, பஸ் டிரைவர்ஸோ, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க்கை வந்து 6 hours 7 hours கழித்து தான் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா வூண்டு கேரை வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது. அதனால் ரொம்ப ஏர்லியராக நீங்களோட ஒர்க்குக்கு ரெஸ்யூம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்ம மனசளவில் நார்மலாக இருக்கிறோம், வழி இல்லை, ஒர்க்கு வந்துடலான்னு தோணும். பட் அந்த வூண்டுக்கு உண்டான கேர் கொடுக்கக்கூடிய ஒர்க் நம்மக்கிட்ட இருக்காங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசிஷன் எடுங்க. கண்டிப்பாக ஹீலிங் ரொம்ப நல்லா வரும். 6வது முக்கியமான விஷயம், புது அறிகுறிகள் வந்தால் அதை வந்து ஒன்றுமில்லை அப்படின்னு நினச்சிக்கிறது. என்னென்ன டாக்டர் அறிகுறி வரலாம் ஃபிஸ்ட்லா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா, வூண்டு வந்து சரியாக ஹீல் ஆகாமல் இருக்கலாம், வூண்டுலேருந்து ரத்த கசிவு ஏற்படலாம், இல்லைன்னா சீல் மாதிரி வரலாம், இல்லைன்னா சொன தண்ணி மாதிரி ஒயிட் கலர் டிஸ்சார்ஜஸ் வரலாம், பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன கட்டிகள் ஏற்படலாம், நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி அப்நார்மலாக ஒரு புது இடத்துல ஒரு பெயின் ஏற்படலாம், மோஷன் போகிற இடத்துல ஒரு புண்ணுகள் ஏற்படலாம், மோஷன் போகிற இடத்துல எரிச்சல் அதிகமாகலாம். அதாவது சீராக ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20% வந்து ரிக்கவரி ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் குறிக்கப்பட்ட அறிகுறிகள் ஏதாவது புதுசாக ஏற்பட்டாலோ, இல்லை முந்தின நாள் கம்பேர் பண்ணும்போது அந்த 20% அந்த ரிக்கவரி இல்லைனாலோ இம்மீடியட்டாக நம்ம வந்து அந்த சர்ஜனை பார்க்கணும். ஸோ இக்னோரிங் ஏர்லி சிம்டம்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராப்ளமை கண்டிப்பாக அதிகப்படுத்தும். என்ன சின்ன அறிகுறிகள் இருந்தாலும் உடனடியாக அந்த சர்ஜனை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஏர்லியராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது மிக மிக முக்கியங்க. அடுத்த முக்கியமானது உணவு. ஃபிஸ்ட்லா சர்ஜரி பண்ணோன்னே எல்லாருமே பண்ணுற தவறு வந்து மோஷன் போகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டால் வூண்டு நல்லா இருக்கும். அப்போ மோஷன் போகாமல் இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும், சாப்பிடாமல் இருக்கணும். 2-3 நாளைக்கு நம்ம லிக்விட் நீராகாரமாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா மோஷன் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு வெறும் லிக்விட் டயட், ஜூஸஸ், அது இதுன்னு இளநீ, எலுமிச்சம்பழம் ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டே இருப்பாங்க. பட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கார்போஹைட்ரேட்ஸும் ஃப்ளேவரும் மட்டும்தான் இருக்கும் ஒழிய அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ரோட்டீன் இருக்கவே இருக்காது, ப்ளஸ் ஃபைபர்ஸ் இருக்காது. ஸோ இந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்ஸ் தான் வந்து ஃபிஸ்ட்லா வூண்டை வந்து நல்லா ஹீல் பண்ணும். எந்த காயம் ஆறணுன்னாலும் ப்ரோட்டீன் மிக அவசியம். அதனால தான் எக்கு நிறைய சாப்பிட சொல்கிறோம், சுண்டல் சாப்பிட சொல்கிறோம், நடக்கல்ல சாப்பிட சொல்கிறோம், மில்க்கு, ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்க நிறைய மோஷன் ஃபார்ம் ஆகி வூண்டை வந்து ஹீல் பண்ண வைக்கும். அதே மாதிரி ஹை ஃபைபர் டயட், காய்கறிகள், கீரைகள் நிறைய எடுக்கத்தான் ஆசனவாய் நல்லா விரிஞ்சு சுருங்கும். ஸோ அந்த ஒரு ஆக்ஷன் அந்த இடத்துல கொடுத்தா தான் ஹீலிங் அப்போது ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஹீல் ஆனதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு ஆசனவாயோட கான்டினன்ஸ் விரிஞ்சு சுருங்குற ஒரு தன்மை வந்து நல்லா பாதுகாக்கப்படும். ஸோ அதனால் டயட்டை வந்து எப்போவுமே உதாசனப்படுத்தாதீங்க. ஃபிஸ்ட்லா சர்ஜரி பண்ணவங்க நல்லா சாப்பிட்ணும். நம்மளுடைய டயட்ரி அட்வைஸ் நிறைய ஃபிஸ்ட்லாவை பற்றி நிறைய கொடுத்துருக்குறோம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில், அதை ஃபாலோ பண்ணுங்கள். 8வது முக்கியமான விஷயம், செல்ஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் ஆகட்டும், 1 month கழிச்சாகட்டும், 3 months கழிச்சாகட்டும், மறுபடியும் ஏதாவது ஒரு அசௌகரியம் வந்ததுன்னா 2 மாத்திரை போட்டால் சரியாயிடும், லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இருந்தது, இதெல்லாம் உடனே ரெடி ஆயிடும், உடனே செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறது. ப்ளஸ் சர்ஜரி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்
வேறு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் ஒரு பைல்ஸுக்கு போடுற க்ரீம் எடுத்து அதில் போடுறது, வேறு சோப்பு போடுறது, வேறு ஏதாவது இலைகள் வச்சு இது பண்ணுறது, சிக்ஸ் பாத் கரெக்டான மெடிசின்ஸ் போட்டு எடுக்காமல் இருக்கிறது. ஸோ அவங்க வந்து சர்ஜன் கிட்டேருந்து ஒப்பீனியன் எடுக்காமல் வேறு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்தது, ஃபேஸ்புக்கில் இருந்தது, யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்தேன், அந்த மாதிரி நிறையா அதர் விஷயங்களை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தன்னெச்சரிக்கையாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபெயிலியர் ரேட்டுக்கு ஒரு காரணமாக இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணணும். எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் நம்ம வந்து சர்ஜன் போய் ஃபாலோ அப் விசிட் போகும்போது நிறைய நேரம் உட்காந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் போகிறக்கு முன்னாடியே ஒரு ஒரு பேப்பர் எடுத்து வரிசையாக நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறது ரொம்ப முக்கியம். டைம் கன்சப்ஷனை அவங்களுக்கு ரொம்ப மிச்சப்படுத்தி கொடுக்கும். அவங்க சர்ஜனும் ஹாப்பியாக இருப்பாங்க. 9வது முக்கியமான விஷயம் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங். இது வந்து இதுக்கும் ஃபிஸ்டுலாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, யூடியூப்பில் நம்ம பார்த்துருப்போம். அதனால் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனை நாள் தான் இல்லாமல் இருக்கும், இப்போ தான் காயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இது ரெண்டுமே வூண்டு ஹீலிங்கை கெடுக்கும், இம்யூனிட்டி கம்மி பண்ணும், பிளட் சப்ளை கம்மி பண்ணும். கண்டிப்பாக ஃபிஸ்டுலா ரிக்கரன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதனால் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கை அவசியம் தவிர்த்துருங்க. அது அப்படின்னா தான் உங்களோட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிக்கவரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 10வது முக்கியமான விஷயம், சர்ஜரி மட்டுமே இதுக்கு தீர்வு அப்படிங்கிறத நம்புறது. சார் நம்ம சர்ஜரி ஃபிஸ்டுலா நல்லா அருமையாக டயக்னோஸ் பண்ணியாச்சு, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியாச்சு, பெஸ்ட்டு சர்ஜன் கிட்ட போய் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம், பெஸ்ட்டு டெக்னிக்கில் ஆப்ரேட் பண்ணிட்டோம், நல்ல ஹை எண்டு ப்ரொசீஜர் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம், நல்ல காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதோட நம்மளுடைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரை எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திடுறது அதுதான் மிகப்பெரிய தவறு. எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் நம்மளுடைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ஜரி மட்டுமே ஃபிஸ்டுலாக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரும் சர்ஜரிக்கு அளவு ஈக்குவலான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தும். அழகான கேர் கொடுத்திங்கன்னா ஃபிஸ்டுலா வந்து ரிக்கரன்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவில் ஃபிஸ்டுலா பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். எந்த வகையான ஃபிஸ்டுலாவாக இருந்தாலும் அது வந்து ரிக்கரன்ஸ் ரேட் ஒரு 3% இருக்கலாம், 5 இருக்கலாம், 20 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஏதோ ஒரு ரிக்கரன்ஸ் ரேட் இருக்கத்தான் செய்யும். பட் அதை நம்மளுடைய நாலேஜ்னால, நம்மளுடைய இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட்னால, கேர் ஆஃப் த வூண்டுனால அதை வந்து கணிசமான அளவு நம்ம வந்து அதை குறைக்க முடியும். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.